அடா செல்லம், என்ன பண்ற? அப்பா இன்னைக்கு நான் துணி துவைக்கிறேன். ஏன் உங்க அக்கா எங்க? அவ மாடியில படிக்கிறப்பா. அப்படியா? உன்னை துணி துவைக்க விட்டுருக்கா? ஆமா, அவங்க படிக்கணும்னு சொன்னாங்க, நான் சரின்னு சொன்னேன். அடா செல்லம், உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி, நான் பாக்குறேன் உன் அக்கா என்ன படிக்குதுன்னு. அப்படி சொல்லி சோம்நாத் வீட்டு மாடிக்கு போய் பார்த்தா அவங்க பெரிய பொண்ணு சுனிதா அங்க உட்காந்து கைக்கு நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தா. அவ பக்கத்துல புஸ்தகம் கூட இருக்கல. அதை பார்த்து சோம்நாத்துக்கு கோவம் வந்தது. உனக்கு வெக்கமா இல்ல? சின்ன குழந்தைகிட்ட துணி துவைக்க சொல்லிருக்க, எங்க உட்காந்து நகத்தை வெட்டிக்கிட்டே இருக்கியா? என்ன ஆச்சுப்பா? இப்போ கத்துக்கலன்னா எப்ப கத்துக்குவா? சரி, நீயே போய் கத்து கொடுக்கலாம்ல. எனக்கு யாரும் சொல்லி தந்தாங்க? அம்மா முதல்ல செத்துட்டாங்க. வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டேன். அப்படியா? நான் ஒன்னும் பண்ணலையா? சொல்லிட்டே இல்ல. அப்பா, உங்களோட வாதிக்க எனக்கு பிடிக்கல. நீங்க இங்க இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி சுனிதா அங்கிருந்து கோவமா போயிட்டா. ஆனா சோம்நாத் தலை மேல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாரு. சோம்நாத்தோட மனைவி சரளா சின்ன வயசுலயே இருந்துட்டாங்க. சரளாக்கு 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. பெரியவ சுனிதா, சின்னவ அங்கிதா. சோம்நாத் பொண்ணுங்களோட வளர்ப்புல ஒரு குறையும் வைக்கல. நாள் பூரா வயல்ல வேலை பாப்பாரு, பொண்ணுங்களை கூட நல்லா பாத்துப்பாரு. ஆனாலும் 2 பெண்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்தது. அதனால சோம்நாத் எப்பவும் கவலையாவே இருந்தாரு. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல செல்லக்குட்டி, இங்க வா, நாம 2 பேரும் சமைக்கலாம். வேணா, நீங்க கை கழுவிட்டு வாங்க, நான் கிச்சடி பண்ணிருக்கேன். என்ன நீ? ஆனா நீ எப்படி? எனக்கு பசிச்சது. அக்காவுக்கு சமையல் பண்ண பிடிக்கல. நீங்க கிச்சடி பண்ண சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்தது. அப்புறம் நீங்க சொன்னதெல்லாம் நினைச்சு சூடான கிச்சடி பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்கப்பா, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி பண்ணிருக்கேன்னு. அப்பாவியான அங்கிதாவை பார்த்து சோம்நாத்துக்கு கண்ட தண்ணி வந்துடுச்சு. அங்கிதா சின்னவதா, ஆனா சுனிதாவோட ரொம்ப விவரமான நல்ல பொண்ணு. கொஞ்ச நேரத்துல சோம்நாத் அங்கிதா சாப்பிட்டு உட்கார்ந்தாங்க. சோம்நாத் அங்கிதாக்கு சொன்னாரு, சரி போ, அக்கா கிட்ட போய் சொல்லு, கோவப்படாம வந்து சாப்பிட சொல்லு. ஆனா அக்கா வீட்ல இல்ல. எங்க போனா? அவங்க ஜாகிங் போயிருக்காங்க. அந்த சாயங்காலம் சோம்நாத் சுனிதாவுக்கு திருப்பி புத்தி சொன்னாரு. இப்படி கோவப்படாத சுனிதா. அப்ப உங்களோட எனக்கு முடியாது. கடவுள் புண்ணியத்துல நான் பாஸ் ஆயிட்டா நான் போலீஸ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களையும் இந்த வீட விட்டுட்டு போயிடுறேன். எனக்கு தெரியும், நான் எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். ஏன்னா என்ன மாதிரி வேகமா யாரும் ஓடுறதில்ல. சுனிதா சொன்ன பதில கேட்டு சோம்நாத் ஒண்ணுமே சொல்ல. நேரம் போக போக சுனிதாவோட திமிரு கூட அதிகமாயிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள் சோம்நாத் சந்தோஷமா ஓடிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாரு. சுனிதா, சுனிதா, நீ எங்க இருக்க? தெரியுமா, உன்னோட ரிசல்ட் வந்துருச்சு. ஆமாப்பா, எனக்கு தெரியும். இப்போ நான் போலீஸ் ஆக போறேன். ஆனா நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? நான் போலீஸ் ஆகிறதுக்கு நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க? அது என்னோட முயற்சி. இன்னையில இருந்து எனக்கு உங்ககிட்ட இந்த வீட்டு வேலையில இருந்து விடுதலை கிடைக்க போறது. சோம்நாத் இப்ப கூட ஒண்ணுமே சொல்லல. அடுத்த நாள் சுனிதா ட்ரைனிங்காக போயிட்டா. அதுக்கப்புறம் அவ திரும்பி வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா சுனிதா அவ குடும்பத்தை பார்க்க முயற்சி கூட செய்யவே இல்லை. அப்புறம் அங்கிதாக்கு ஒரு நாள் தெரிஞ்சது சுனிதாவோட டிரான்ஸ்பர் அவங்க ஜில்லால ஆயிருக்குன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் அங்கிதா அவங்க அக்காவை பார்க்க உடனே போனா. ஆனா போகும்போது ஒரு பையன் அவ வழிய மறைச்சான். அட, எங்க போற நீ தங்க கட்டி? கொஞ்சம் நம்ம கிட்ட பேசிட்டு போடல. பாரு பாரு, என்ன போக விடு. இல்ல இல்லன்னா என்ன பண்ண போற? சொல்லு 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 சொல்லு. எங்க அக்கா ஸ்டேஷன்ல போலீஸ். நான் அவங்க கிட்ட உன் பத்தி கம்ப்ளைண்ட் குடுக்கறேன். யாரு? சுனிதா சிங்கா? ஓஹோ, அவளோட தங்கச்சியா நீயே? வா, அவகிட்ட போய் நீ சொல்லு, ராஜா சந்திச்ச கேட்டேன்னு சொல்லு. எப்படி போகும்போது என்ன மீட் பண்ணிட்டாரு, உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். எப்படியோ அந்த பையன்கிட்ட தப்பிச்சு அங்கிதா ஸ்டேஷன் போய் சேர்ந்தா. சுனிதா அவ ரூம்ல உட்கார்ந்திருந்தா. சுனிதாவை பார்த்து அங்கிதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா சுனிதாக்கு ஒரு மாற்றமும் இருக்கல. அங்கிதா அழுதுகிட்டே வழியில நடந்தது சுனிதாக்கு சொன்னா. வீட்டுக்கு வெளியே வந்தா பசங்க கேலிதான் பண்ணுவாங்க. அவ பெரிய இடத்து பையன், அவனை ஒன்னும் பண்ண முடியாது. அங்கிதா அக்கா சொன்னதை கேட்டு வருத்தப்பட்டா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்தா. பணக்கட்ட சுனிதா டேபிள் மேல வச்சுட்டு சொன்னா, மேடம், இதை விஜாஜி கொடுத்தாங்க உங்க வெல்கமுக்காக. அங்கிதாக்கு புரிஞ்சிடுச்சு. அவ மௌனமா வீட்டுக்கு போயிட்டா. திரும்பி சுனிதாவை பார்க்க வரவே இல்ல. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள், மேடம் சீக்கிரமா வெளியே போங்க. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பயந்துருக்கீங்க?
புது டிசிபியோட வண்டி வந்திருக்கு. ஆமாவா? என் கேப்ப கொடுங்க சீக்கிரம். சரியா செக் பண்ணுங்க, பணம் எங்கேயாவது இருக்கான்னு. அப்படி சொல்லி சுனிதா ஷர்ட்டை சரி பண்ணிக்கிட்டாங்க. கேப்ப போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்னாங்க. அப்போ பளபளக்கும் வெள்ளை வண்டியில ஒரு பொண்ணு வெளியே வந்தா. அவளுக்காக சுனிதா முதலே சல்யூட் போட்டு நின்னா. சுனிதா கவனிச்சு பார்த்தா ஸ்டார் போட்ட போலீஸ் யூனிஃபார்ம்ல அங்கிதா அங்க நின்னா. அவளை பார்த்து சுனிதா தொண்டை தண்ணி வத்திடுச்சு. அங்கிதா, நீயா? மரியாதையோட சுனிதா, நான் உன்னோட டிஎஸ்பி. சரி மேம். அங்கிதா சுனிதா கண்ல கண்ணை வச்சு பார்த்தா. பின்னாடி இருந்த ஜீப்ல 2 போலீஸ் ஆளுங்க ஒரு பையனை இழுத்துட்டு வந்தாங்க. அவ பெரிய வீட்டு பையன் ராஜ். சுனிதா, இது பெரிய வீட்டு பையன் ராஜ். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே பொண்ணுங்களை கேலி பண்ணிட்டு இருந்தா. நீங்க இவனை என் முன்னாடியே லாக்அப்ல போடுறீங்க. இவன் மேல என்னென்ன கேஸ் போடணும் அத நான் சொல்றேன். அப்படியே பொண்ணுங்க வீட்டுக்கு வெளியே இருக்கலாம், உள்ள இருக்கலாம். அவங்கள யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ராஜ் ஜெயிலுக்குள்ள போனா. ஆனா இப்போ சுனிதா கையில ஒண்ணுமே இருக்கல. அவ தைரியம் பண்ணி அங்கிதாக்கு சொன்னான். அங்கிதா, அது நீ என்னோட சாப்பிட வரியா? இல்ல சுனிதா, மன்னிச்சிடுங்க. வீட்ல எங்க அப்பா எனக்காக காத்துட்டு இருப்பாரு. என்னன்னா இப்ப கூட நான் அவர் கூட தான் இருக்கேன். அவங்க கூட தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கிதா அங்கிருந்து கிளம்பிட்டா. சுனிதா இப்ப யோசனை பண்ணிட்டு இருந்தா. அவ திமிரால அவ நிறைய இழந்துட்டான்னு. சீமா ராதா 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. ஆனா 2 பேரோட குணத்துக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கு இருக்கிறவளுக்கு வித்தியாசம் இருந்துச்சு. ராதா கருணையுள்ளம் கொண்ட ஒரு நல்ல பொண்ணு. ஆனா சீமா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா ரொம்ப சுயநலமா இருந்தா. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணாங்க. சீமா பெரியவா, அதனால முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்க. குடும்பத்துல இருக்கிற 4 பேரும் ஒரு நாள் உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருமா சீமா, நான் உனக்காக ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கமா. தோ பாரு, இது அவனோட போட்டோ. முதல்ல இத சொல்லுங்கப்பா, பையன் எந்த அளவுக்கு படிச்சிருக்காரு? அப்புறம் அவங்க அப்பா அம்மா குடும்பம் எப்படி இருக்கு? படிப்பறிவு இல்லாத ஏழை குடும்பத்துல நான் வாக்கப்பட விரும்பலப்பா. இங்க பாருமா, அவ பேங்க்ல மேனேஜரா இருக்கான். கை நிறைய சம்பளம் வாங்குறாவன். காசுக்கெல்லாம் கம்மியே இல்லம்மா. அப்படின்னா சரி, இந்த பையன் எனக்கு ஓகேப்பா. குறிச்ச தேதியில சீமாவோட கல்யாணம் ரொம்ப கிராண்டாவே நடந்துச்சு. ஏன்னா சீமா மூத்த பொண்ணுன்றதுனால அவங்க அப்பா எந்த ஒரு குறையும் வைக்கல. அவரு அளவுக்கு அதிகமா பணத்தை கடன் வாங்கி செலவு பண்ணியிருந்தாரு. அதனால இப்ப அவருக்கு நிறைய கடனும் இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ ராதாவும் கல்யாண வயசுக்கு வந்துட்டா. நானு ராதாவுக்காக கூட ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன். இவங்க சொல்ற மாதிரி அவ்வளோ பணக்காரங்க இல்ல. ஆனாலும் கூட சிட்டில அவங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு கடை இருக்கு. நம்ம ராதா அங்க சந்தோஷமா இருப்பால? கண்டிப்பா. சீமாவோட கல்யாணம் கூட ராதா மாதிரியே ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவ்வளோ காசுக்கு நம்ம எங்க போறது? எவ்வளோ பெரிய பெரிய வீட்ல அவளுக்காக நம்ம பையனை பார்த்தோம். ஆனா காசால அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ ராதா அங்க வந்தா. அவ அவங்க அப்பா அம்மா பேசினத கேட்டுக்கிட்டு இருந்தா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எந்த மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்ட சொன்னாலும் நான் அங்க சந்தோஷமா தான் இருப்பேன். உங்க 2 பேரோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும். ராதா சொன்னது கேட்டு அப்பா கொஞ்சம் அமைதியானாங்க. நிச்சயம் பண்ண அந்த தேதியில ஒரு சாதாரண முறையில ராதாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ராதாவோட வீட்டுல மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ராதா வந்த உடனே குடும்பத்தோட பொறுப்பு எல்லாத்தையுமே சுமக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க மாமியார் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ராதா நாள் பூரா வீட்டுல வேலையை செஞ்சுட்டு நேரம் இருக்கும்போது கடைக்கு போய் புருஷனுக்கு கடை வேலையில உதவி செஞ்சா. சீமாவோட வாழ்க்கையில கூட எந்த பிரச்சனையும் இருக்கல. அவ சில நேரத்துல ஷாப்பிங் போவா, சில நேரத்துல கிட்டி பார்ட்டிக்கு போவா. இதுதான் அவளுடைய வாழ்க்கை. ஒரு நாள் ராதா தன்னுடைய புருஷன் கூட கடையில இருக்கும்போது ஒரு புது கார் அவங்க கடைக்கு முன்னாடியே வந்து நின்னுச்சு. அதுல இருந்து சீமாவும் சீமாவோட புருஷனும் இறங்குனாங்க. சீமாவோட கையில ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு. 2 பேரும் கடைக்குள்ள போனாங்க. சீமா ராதாவுக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ கொடுத்தா. உன்னோட மாமா இன்னைக்குதான் இந்த கார் வாங்கினாரு. அந்த காரோட விலை 20 லட்சம். அதனால இந்த சந்தோஷத்தை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சீமா ராதா வயிற்றுச்சல் படட்டும் அப்படின்னு தான் இதை சொல்லிட்டு போக வந்தா. ஆனா பாவம், ராதாவுக்கு சீமா நினைச்சதெல்லாம் தெரியாது. ஆனா ராதாவோட புருஷன் சீமாவோட வார்த்தையில இருந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. சீமாவும் சீமாவோட புருஷனும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம், உன்னோட சகோதரி இங்க நல்ல செய்தியை சொல்ல வரல.
நம்ம போராம பண்ணோம்னு நினைச்சு வந்திருக்கா. அவளுக்கு தெரியும்ல, நம்ம கிட்ட கார் வாங்க காசு இல்லல்ல. புது காரை காட்டி நம்மள ஜெலஸ் பண்றாளா? இல்லங்க, அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்க போறாங்க? அப்படிதான், என்னால கார் வாங்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும்ல. சாதாரணமான கடை வச்சிருக்கேன். ஆனா அவளோட புருஷன் பேங்க்ல மேனேஜரா இருக்கா. ஏன், யார் சொன்னாங்க உங்களால கார் வாங்க முடியாது அப்படின்னு? நீங்க கண்டிப்பா ஒரு நாள் கார் வாங்குவீங்க. சொல்லப்போனா சீமாவோட புருஷன் பேங்க்ல வேலை பாக்குறாரு. அதாவது அவரு வேலை பாக்குறாரு, இன்னொருத்தங்க சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்லையே, நீங்க ஓனர் இல்ல. உங்க விருப்பப்படி நீங்க எப்போ வேணும்னாலும் வேலை செஞ்சுக்கலாம், விடலாம். நீங்க முடிவு பண்ணீங்கன்னா என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். வேணும்னா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க ஒரு கார் இல்ல 10 கார் வாங்க போறீங்க பாருங்க. அது கேட்டு சீமாவோட புருஷன் உற்சாகமா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. காலையில 7 மணிக்கு கடையை ஓபன் பண்ணா நைட்டு 10 மணிக்கு தான் அவரு கடையை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. மதிய நேரத்துல புருஷனுக்கு உதவி செய்யறதுக்காக ராதா கடைக்கு வந்துகிட்டு இருந்தா. ராதா அனில் 2 பேருமே ரொம்பவும் நல்லவங்க. வர கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்னன்னா, யாராவது ஒருத்தங்க இங்க பொருட்கள் வாங்க வந்துட்டாங்கன்னா மறுபடியும் இங்கேயே தான் வந்துகிட்டு இருப்பாங்க. ஜனங்களுக்கு கம்மி விலையில நல்ல பொருட்கள் கொடுக்கறதுக்கு ராதா அனில் 2 பேருமே ஒரு யோசனையை யோசிச்சாங்க. அவங்க கடைக்கு தேவையான பொருட்களை சிட்டில இருக்கிற கடையில இருந்து வாங்காம பெரிய பெரிய சிட்டியில இருந்து ஹோல்சேல்ல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கஸ்டமர்ஸ்க்கும் கம்மி விலையில எல்லாமே கிடைச்சது. கடையில அவங்களுக்கும் நல்ல லாபம் வந்துச்சு. இப்படி கஷ்டப்பட்டு சில நாட்களுக்கு அப்புறமா அவங்க எல்லா பொருட்களும் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரியே ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அந்த ஸ்டோருக்கு பேரு வச்சாங்க ராதா கிராசரி மார்ட். இப்போ அனில்க்கும் ராதாவுக்கும் சிட்டில நிறைய கிராசரி மார்ட் இருந்துச்சு. இப்ப அவங்க சிட்டில இருக்கிற பணக்காரங்கள்ல ஒருத்தங்களா இருந்துகிட்டு இருந்தாங்க. ராதாவோட மாமியாருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, அட, என் மருமகம் என் வீட்டுக்கு வந்த நேரம், மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்திருக்கா. அதனாலதான் அவ வந்ததுக்கு அப்புறம் எங்க நிலைமை இப்படி தலைகீழா மாறிடுச்சு. அவள மாதிரி மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ மண்ணை தொட்டாலும் அது பொண்ணா மாறிடும். ஒரு நாள் அனில் புது கார் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அட, மறுபடியும் புது காரா? நான் ஒன்னும் பண்ணல. நீ சொன்னதுனால எல்லாமே நடக்குது போல. என்னது அது? அட, நீதானே சொன்ன ஒரு கார்ல 10 காரோட ஓனர் ஆவேன்னு. அதுல 7 கார் வந்துடுச்சு. இன்னும் 3 தான் பாக்கி இருக்கு. ராதா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. வா, இதே சந்தோஷத்துல உன்னோட சகோதரி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். 2 பேரும் புது கார்ல சீமாவோட வீட்டுக்கு போனாங்க. கார்ல இருந்து இறங்கி 2 பேரும் வீட்டுக்குள்ள போனா சீமாவோட புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. சண்டை போடுறதுல அவங்க கவனிக்கவே இல்ல அனில் ராதா அங்க எப்ப வந்தாங்கன்னு. அட, நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்காக பேங்க்ல இருந்து நீங்க பணத்தை எடுத்தீங்கன்னு? வீட்ல இருந்த பணமும் இப்ப வீட்டு செலவுக்கு எல்லாமே செலவாயிடுச்சு. உங்களை வேலையை விட்டு வேற தூக்கிட்டாங்க. வீட்ல ₹1 கூட கிடையாது. வண்டி நகை எல்லாமே அடமானத்துல இருக்கு. நீ பண்ண ஒரு தப்பால எல்லாம் நாசமா போச்சு. நான் என்ன எனக்காகவா பேங்க்ல இருந்து கடன் வாங்கினேன்? எல்லாமே உனக்காக நான் பண்ணது. நீதான் பார்ட்டி பண்றதுக்கு காசு வேணும், ஷாப்பிங் பண்றதுக்கு காசு வேணும்னு சொல்லி காசு கேட்டுட்டே இருந்தது. இங்க பாருங்க, ஒன்னும் கத்தாதீங்க. வேற பொண்ணா இருந்தா இந்த மாதிரி பண்ணதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருப்பா. அப்படி நீயும் இங்கிருந்து போயிரு. உன்னை யார் தடுத்தா? என் பிறந்த வீடு கஷ்டத்துல இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்றீங்க. அப்படியே அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப சீமாவோட பார்வை ராதா மேல போச்சு. சீமா ராதாவை வந்து கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சா. அட, நீங்க இங்க வந்தீங்களா? நானே. நீங்க ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. இப்போ எங்களுக்கு எல்லாமே புரியுது. நான் கேள்விப்பட்ட இந்த வாட்டி புது grocery ஸ்டோரை நீங்க ஓபன் பண்றீங்களாமே. அதோட மேனேஜரா ஒரு வேலையை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டு நிலைமைய நீங்களே பாக்குறீங்க இல்ல? உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அனில் ராதா 2 பேருமே ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீமாவோட புருஷனுக்கு சரின்னு சொன்னாங்க. சீமாவோட கர்வம் எல்லாம் இப்போ உடைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல சீமா அவகிட்ட இருக்கிறத வச்சு தன்னுடைய தங்கச்சிய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ தன்னுடைய தங்கச்சி தான் அவ வாழ்க்கையை காப்பாத்திருக்கா. நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. Thanks for watching.